தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரைஸ் சொல்லி நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க, சிரிச்சுட்டே தான் கேளுங்களே. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று பல வார்த்தைகள் இது போல மறுபடி சொல்லாது. ஆனால் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு வார்த்தை என்ன செய்யுது, மறுபடியும் சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் தாராளமாக ஏராளமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த இவ்வளவு ஆமென் தானா? ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய ஆலோசனைகளை கேட்கலாம். 2 கொரிந்தியர் நிருப புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த நிமிஷத்தில் தானே கண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரை தங்களுக்கு உணவாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள், துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமீன். ஒரு நாட்களை ஆண்டவர் நமக்கு தருகிறாரானால், ஒரு ஆராதனை கட்ட நமக்கு தருகிறாரானால், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்த எல்லாம் ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறாரானால் அதை பார்க்கலும் பாக்கியம் வேறு ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமீன். அப்படி ஆண்டவர் நம்மை இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார்னா, ஆமீன், அதாவது அதை எவ்வளவு நம்ம ஸ்தோத்திரம் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. எவ்வளவு ஈவு சொல்லுங்களேன், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு ஈவு? சொல்லி முடியாத ஈவு. இந்த 27 வருஷமும் ஆமென் அருமையான கர்த்தருடைய தாசரைங்க முன்னாடி விட்டு சாட்சி சொல்லுங்கன்னா காலமே போதாது. அவ்வளவுக்கு ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? செஞ்சிருப்பாரா? செஞ்சிருக்க மாட்டாரா? இந்த ஊழியத்தில் முன் காலத்தில் இருக்கிறவங்க இருக்கலாம், புதுசாக இருக்கிறவங்க இருக்கலாம். உங்களுக்கு கூட ஆண்டவர் இந்த ஊழியத்தில் அநேக ஈவுகளை தந்திருப்பார். தந்திருப்பாரா? தந்திருக்க மாட்டாரா? தந்திருப்பார். நிறைய ஊழியத்தில் அவன் பொதுவாக எல்லா ஊழியத்திலையுமே ஆண்டவருடைய மக்கள் நன்மையை பெற்றுட்டு என்ன செய்திருவாங்க? போயிடுவாங்க. நீங்கள் அப்படி இல்லையா? எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க தானே, போமாட்டீங்க இல்லையா? அட ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட 10 பேர் நல்ல ஈவுகளை பெற்றாங்க. 9 ஓடிட்டு. எத்தனை ஓடிட்டு சொல்லுங்க? எத்தனை ஓடிட்டு? 9 ஓடிட்டு. ஒன்னே ஒண்ணுதான் திரும்ப வந்தது. ஆண்டவர் கேட்கிறார், மீதி 9 எங்கே? அல்லேலூயா. நிறைய சேரெல்லாம் காலியா கிடக்குது. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்க்க நமக்கு ஒரு நினைவு தருவாராக. கொஞ்சம் திரும்பி பார்த்தா, ஆமென், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததான மகிமையான மகத்துவமான காரியங்களை எல்லாம் அதை ஒன்னொன்னா நம்ம எண்ணி போனா ஆண்டவர் நமக்கு செய்ததை நமக்கு ஒரு நாள் எண்ணவே முடியாது. பாருங்கள், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. எவ்வளவு ஈவுகள் இருக்கிறது? சொல்லி முடியாத ஈவுகள். சொல்லி முடியாத ஈவுகள் ஒன்னை நமக்கு வர்ணிக்க முடியாத அளவுக்கு பெரிய 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 அதிசயங்களை, அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமீன். பாருங்கள், அதற்காக இப்போ ஆமீன் மொத்தத்தில் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க சொல்றாங்க, இப்படி எங்கள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி முடியாத ஈவுகளை தந்திருக்கிறபடினால, எண்ணி முடியாத நன்மைகளை தந்திருக்கிறபடினால, அளவு கட்டாத ஆசீர்வாதத்தை கற்ற தந்திருக்கிறபடினால இப்ப வேற ஒன்றும் எங்களுக்கு முடியாது. இவ்வளவு சொல்லி முடியாத ஈவு தந்தபடினால் ஒன்றை அவர்கள் செய்தார்கள். என்ன சொன்னாங்க?
ஸ்தோத்திரம் சொன்னாங்க. நல்ல கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல இன்னும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே 27 ஆண்டுகளாக கர்த்தருடைய கனமான சேவையில கர்த்தர் நடத்தினதற்காக, 21 ஆண்டுகளாக இந்த ஊழிய ஸ்தலத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவதற்காக, இங்க இருக்கிற பிள்ளைகளை பொறுப்படுத்துவதற்காக, வாழ்க்கையில் மகிமையானவைகளையும் மகத்துவமானவைகளையும் ஆசீர்வாதமானவைகளையும் மேன்மையானவைகளையும் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின நல்ல கிருபைக்காக எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல கைகளை உயர்த்தி ராஜா ரபலரக ஷதரகதனா அந்தரபலகதர ஷகரகதனா ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய, தேவன் அருளிய, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள். கர்த்தருடைய பிள்ளைகளே வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய சுவாசத்தை நாம் விடுகிறோமே ஆனால் அது தேவன் நமக்கு தந்த ஈவு. இன்றைக்கு ஜீவனோடு இங்கே நிற்கிறோமானால் அது தேவன் நமக்கு தந்த ஈவு. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தரை துதிக்கிறோமே ஆனால் கர்த்தர் நமக்கு தந்த ஈவுகள். நல்ல மனதார உள்ளத்தை திறந்து நல்ல நாவுகளை திறந்து நல்ல கைகளை கொட்டி எத்தனை 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 நன்மைகள் ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்வில் செய்தீரே அப்பா. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் செய்தீரே, எங்கள் ஊழியங்களில் செய்தீரே. சொல்லி முடியாத ஈவுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரபா ரகபா லகதா ரகதோ அடம லகத ரகத ரிகமன ரகதனியா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று நல்ல சந்தோஷத்தோடு சத்தமாக ஆவியானவரே praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரமையா, 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 ஸ்தோத்திரமையா. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேன் நான். தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். நாளை தினம் ஊனுடைக்காய் என் சிந்தைகளை, நாளை தினம் ஊனுடைக்காய் என் சிந்தைகளை ஓ கவலையற்றதாக்கினதா ஸ்தோத்தரிப்பேன் நான். கவலையற்றதாக்கினதா ஸ்தோத்தரிப்பேன் நான். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை சொல்லுவோம் சொல்லுவோம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததின் இயேசுவே ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. ஓ ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஓ ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நல்ல சத்தமா சொல்லுவோம். எங்கள் ஜீவனுள்ள உடபலோ, எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. தேவன் அருளிய, தேவன் அருளிய, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக நல்ல மனதார சொல்லுவோம், வாய் நிறைய சொல்லுவோம், இருதய நிறைந்து சொல்லுவோம், மனதார சொல்லுவோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்கள் குடும்பங்களில அப்பா நீர் செய்த நல்ல ஈவுக்காக, சொல்லி முடியாத ஈவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அப்படி நடத்தி வருகிற விதங்களை நினைத்து
நம்முடைய வாழ்க்கையில் அவர் சிறிதும் பெரிதுமாக செய்கின்ற எல்லா விதமான நன்மைகளை நினைத்து ஏன் பரிசுத்தவான்கள் கர்த்தரை இப்படி ஸ்தோத்திரம் பண்ணினார்கள்? ஏன் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும்? ஸ்தோத்திரத்தினால் வருகின்ற ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் 2-3 ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்ல கர்த்தருக்குள் வாஞ்சிக்கின்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆமீன், இந்த ஸ்தோத்திர பண்டிகையிலிருந்து, இந்த ஸ்தோத்திர ஆராதனையிலிருந்து ஆமீன், ஒன்று கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உற்சாகமான பகுதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் பொதுவாக நாம் துதிக்கின்றவர்கள் தான், ஸ்தோத்தரிக்கின்றவர்கள் தான். ஆமீன். கஷ்டமோ நஷ்டமோ ஆண்டவர் அருளுகின்ற எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஈவுகளுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்தும் ஸ்தோத்திரங்களை சொன்னால் அந்த ஸ்தோத்திரத்தினால் இன்னும் தாராளமான ஏராளமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இந்த 27 ஆண்டுகள் மட்டுமல்ல, இன்னும் ஆண்டவர் அனுமதிக்கிற காலங்கள் எல்லாம் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறதுனால் இன்னும் ஆண்டவர் ஈவுகளை தருவார், இன்னும் ஆசீர்வாதத்தை தருவார், இன்னும் மேன்மையானவைகளை தருவார், இன்னும் மகிமையானவைகளை தருவார், இன்னும் மகத்துவமானவைகளை தருவார். சந்தோஷத்தோடு கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களை ஒரு நாளும் கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று வேதம் சொல்ல இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாளும் மறவாம கர்த்தரை அப்படி ஸ்தோத்தரித்தால் என்ன ஆசீர்வாதங்களை தருகின்றாராம். ஆமீன். வாசித்து பாருங்கள். சங்கீதத்தின் புத்தகம் அதனுடைய 69ஆம் சங்கீதம் அதனுடைய 30, 31, 32 வசனங்களை துரிதமாய் வாசியுங்கள். சங்கீதம் 69, 30, 31 வசனங்களை படிங்க. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு புரியும். சாந்த குணமுள்ளவர்கள் எல்லாம் இதை கண்டு என்ன செய்வார்கள்? பாருங்கள். ஆமீன். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் என்ன செய்வேன்? துதித்து ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்வேன்? இப்ப தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படி என்று சொல்லும் போது, அந்த ஸ்தோத்திரம் நாம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் 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 என்றெல்லாம் நாம் ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கும் போது ஸ்தோத்திரத்தினால் என்ன நடக்கிறதாம்? தேவன் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். சத்தமா சொல்லு பாப்பா, என்ன செய்கிறார்? அப்போ நம்முடைய நாவை திறந்து ஆண்டவர் எவ்வளவு காலமாக நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, ஈவுகளை நினைத்து, நம்மை நடத்தி கொண்ட விதங்களை நினைத்து, இன்றைக்கும் இப்பொழுதும் நமக்காக அவர் செய்கிற அதிசயங்களை, அற்புதங்களை எல்லாம் நினைத்து கர்த்தருடைய பிள்ளைகள் மனதார நீங்கள் நாவுகளை திறந்து, வாய்களை திறந்து நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது ஸ்தோத்திரத்தினால் என்ன நடக்கிறது தெரியுமா? நம்மை படைத்திருக்கிற, நம்மை சிருஷ்டித்திருக்கிற, நமக்கு அற்புதங்கள் செய்திருக்கிற, நமக்கு அதிசயத்தை செய்திருக்கிற கர்த்தர் பரலோகத்தில் மகிமைப்படுகிறாராம். பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவது ஸ்தோத்திர பலிகளை கொண்டு. ஸ்தோத்திர பலிகளை செலுத்த 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 ஸ்தோத்திரங்கள் எழும்ப 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 நல்ல வாய்களை திறந்து இன்றைக்கு ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஸ்தோத்திரம் எழும்பும் போது பரலோகம் மகிமைப்படும். பரலோகத்தில் ஒரு பெரிய ஆமீன் ஆர்ப்பரிப்பு வெளிப்படும். பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் வெளிப்படும். பரலோகத்தில் ஒரு மகிழ்ச்சி வெளிப்படும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில், இது சங்கீத பகுதிகள் பழைய ஏற்பாட்டின் காலங்கள் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னான காலத்திலும் ஆண்டவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக ஆமென் நல்ல கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளைகளை, எருதுகளை எல்லாம், ஆட்டுக்கடாக்களை எல்லாம் பலி செலுத்தி ஜனங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருந்தாராம். இப்ப பாருங்க, இந்த தேவபக்தனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்து சொல்லுகிறார். அப்படி கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவது கர்த்தருக்கு. அல்லேலூயா.
ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி சொல்லுகிறேன், நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு ஒரு வழிதான், எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா போதும். இந்த கூட்டத்தில் மட்டுமல்ல, எப்போது நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினா கர்த்தர் உங்க பேர்ல பிரியமா இருப்பா, உங்க ஊழியத்துல பிரியமா இருப்பா, உங்க குடும்பத்துல பிரியமா இருப்பா, உங்க வாழ்க்கையில பிரியமா இருப்பா. கேட்பீங்களா? ஆண்டவர்ட்ட கேட்பீங்களா? இடைவிடாம ஸ்தோத்திரம் பண்ணும்படியான ஒரு கிருபை எனக்கு வேணுமையா, ஒரு கிருபை வேணும். நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து கேளுங்க. எப்போதும் எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன செய்தாலும் எப்பவும் 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 என் உதடுகள் ஸ்தோத்திரத்தினால நிரம்பி இருக்கணும் ஐயா, என் உள்ளம் ஸ்தோத்திரத்தினால நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உரபல ரகதன சந்தரகதன. நல்ல கேளுங்க கேளுங்க. இன்னைக்கு பிரதர் சிஸ்டர், அன்பு தாயே தகப்பனே, உங்களை கொண்டு கர்த்தர் மகிமைப்படணும், உங்களை கொண்டு கர்த்தர் பிரியமா இருக்கணும். அதை கண்டு அநேகர் சந்தோஷிக்கணும். அப்படின்னா நம்ம வாயில ஸ்தோத்திரம் வெளிப்பட்டா போதும், ஸ்தோத்திர பலி உயர்ந்தா போதும், ஸ்தோத்திர சத்தம் எழும்பினா போதும். எல்லாரும் சத்தமா அப்படி கையை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இந்த ஸ்தோத்திர பண்டிகையில கர்த்தர் பரலோகத்தில் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் இந்த ஊழியத்தை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் இந்த சபையாம் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக. இன்னைக்கு இந்த ஆண்டில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதிக்கிறதுனால், கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமீன் வாழுகிறதுனால் அதுவே கர்த்தருக்கு பிரியமாய் மாறும். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் இப்போது கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிரியப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு என்ன செய்வார்களாம்? சந்தோஷப்படுவாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாம் இங்கே நமக்கு தெரியாது, எங்க ஊரை நான் சொல்லுகிறேன், எப்போ பார்த்தாலும் ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன சொல்லிட்டே திரிவாங்க? ஸ்தோத்திரம் பண்ணிட்டே திரிவாங்க. ஆனா இப்போ அந்த 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 காரியம் இன்னைக்கு இந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்துட்டு இருக்குது? குறைஞ்சு போயிட்டு இருக்கு. உங்களை எனக்கு தெரியாது, ஆனா எப்பவும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து என்ன செய்யணும்? ஏன் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழுகிற நாட்கள் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு ஆமென் தேவன் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். சொல்லு பாப்பா, என்ன செய்யணும்? தேவன் மகிமைப்படணும். சத்தமா சொல்லு பாப்பா, என்ன செய்யணும்? தேவன் மகிமைப்படணும். அப்ப நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா வேற வழி இல்ல. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அவர் நமக்கு ஆமென் தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அது என்ன பாக்கியம்னா, நம்ம வாயிலிருந்து வெளிப்படுகிற ஸ்தோத்திரம் தான். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தினாலையும் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்தினால் அவரை என்ன செய்வேன்? இப்படி ஏன் ஆண்டவர் நம்ம கிட்ட ஸ்தோத்திரம் பண்ண சொல்லி தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று கேட்டால், இந்த மகிமையில ஆமீன் எண்ணுக்கடங்காத ஆசீர்வாதம் இருக்கு. என்ன சொல்லுங்க பாப்போம்? இந்த மகிமையில என்ன இருக்குது? எண்ணுக்கடங்காத ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருக்கு தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய பகுதியே தெரியாது. ஹல்லேலூயா. ஒரு ஊழியத்தில் போயிருந்தேன், பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஒரு இடத்துல கேட்டேன், எப்படி பாஸ்டர் அப்படின்னு. அவர் சொன்னார், இங்கே உட்காந்து சோதரம் 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 இப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். வேற ஒண்ணுமே சொல்லி தரல எனக்கு. அல்லேலூயா. ரொம்ப வயசானவர், முதிர்ந்தவர். அவர் சொன்னார், நான் இங்கே உட்காந்து நான் இப்படி பிரசங்கம் பண்ற இடத்துல கூட்டம் முடிஞ்சு நின்று கேட்ட போது அவர் சொன்னார், நான் இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்து ராத்திரி பகலா உட்கார்ந்து என்ன செய்வேன்? ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அப்ப ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணினதுனால என்ன நடந்துச்சு? தேவன் என்ன செய்தார்? மகிமைப்பட்டார். ஸ்தோத்திரம் பண்ணினதுனால யார் மகிமைப்பட்டது? தேவன் மகிமைப்பட்டார். இப்ப ஏன் ஒரு தெய்வ பிள்ளை தேவனை மகிமைப்படுத்தணும்னு கேட்டா, ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சீக்கிரமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுகிறது, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரம் நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது இந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுனால யார் மகிமைப்படுகிறது? தேவன் மகிமைப்படுறார். இப்ப பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போதுதானே இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டு நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பூமியை ஆண்டவர் நம்முடைய கண்ணுக்கு கொண்டு வருகிறார். இதோ இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் எதனால் மூடி இருக்கிறதாம்? இருள் மூடி இருக்கிறதாம். சொல்லு பாப்பா, என்ன மூடி இருக்கு? இருள் மூடி இருக்கு. பூமியை மட்டும் சொல்லும் போது ஆமீன், யாரையும் இது விடல. நம்மையும் நம்முடைய வீடையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சரீரமும் நம்ம தலைமுறைகளும் நம்முடைய மிருக சம்பத்துகளும் நம்முடைய ஊழியம் நம்முடைய கையின் பிரயாசமும் எல்லாமே இந்த இருளுக்குள்ளதான் இருந்து கொண்டிருக்கு. சோதர அல்லேலூயா. இதோ இருள், கார் இருள். இருளுக்கு அடுத்தபடி இருள் இல்லை. இப்ப இருளுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? கார் இருள். இருளுனா கூட கொஞ்சம் தப்பி தப்பியாக நடந்துடலாம். ஆனா கார் இருளுக்குள்ள போனோம்னா வலது பக்கமும் தெரியாது, இடது பக்கமும் தெரியாது, முன்பக்கமும் தெரியாது, பின்பக்கமும் தெரியாது. இப்படி யாராகிலும் வழி தெரியாமல் தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று தெரியாமல் இருக்குதுன்னா இன்னைக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினா போதும், தேவ மகிமை உங்களை சந்திக்க ஆரம்பிக்கும். பரலோக மகிமை, தெய்வத்தினுடைய மகிமை. ஒருவன் தெய்வத்தை மகிமை படுத்த அந்த மகிமை திரும்ப அவனை தொட ஆரம்பிக்கும், அவனை சந்திக்க ஆரம்பிக்கும். இந்த 27 ஆண்டுகளிலும் கர்த்தர் அதை செய்தாரானால் இன்னும் அதை செய்ய போதுமானவர், இன்னும் அதை நடத்த போதுமானவர். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில தான் பிரதர், என் குடும்பத்தில் தான் இந்த இருள் மூடி இருக்கிறது. என் தலைமுறைகளை தான், என்னுடைய சரீரத்தை தான் இந்த இருள் மூடி இருக்குன்னா இன்னைக்கு இந்த 21வது ஸ்தோத்திர பண்டிகையில, இந்த 27வது இந்த பண்டிகை ஆராதனையில தெய்வ சபையை தெய்வ மகிமை தொட போகிறது. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஷேகே ரேபே லேகே டேனோ கோடோ கமா லகா டிடா கமா ரகா டேனோ அத்த ரப லகா மகிமை 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 ஷப ரப லப. நான் என் கண்ணுல பார்க்கிறேன், அந்தகாரம் ஓடுது, அந்தகாரம் ஓடுது, இருள் மாறுது. உட பக ரப லப ரப லப உட பக ரப லக தன உட பக ரக தன. மகிமை 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 மகிமை, அந்த தெய்வ மகிமை, அந்த தெய்வ மகிமை. நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து உங்க வீட்டுக்குள்ள வெளிச்சம், உங்க குடும்பத்துல வெளிச்சம், உங்க வாழ்க்கையில வெளிச்சம் இல்லையா? இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் தெய்வ மகிமை. தேவ ஜனத்தை சந்திக்கிற ஷக்கினா, தேவ பிள்ளையை சந்திக்கிற ஷக்கினா. Praise the Lord, 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 hallelujah. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தை மூடுகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கும்போது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஏன் ஸ்தோத்திரம் சொல்லணும்னா, இங்கிருந்து புறப்படுகிற ஸ்தோத்திரத்தினால் தெய்வம் மகிமைப்படுகிறார். தெய்வம் மகிமைப்படும் போது இருளில் இருக்கிறவனை சந்திப்பதற்காக அந்த மகிமை திரும்ப அவனை தேடி வரும். ஆமீன். உதிக்கிற வெளிச்சமாக, ஆமீன், இருளை அகற்றுகிற வெளிச்சமாக. இன்னைக்கு சொல்றேன், எத்தனை பெரிய இருள் மூடி இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையை எத்தனை பெரிய இருள் அடக்கி ஆண்டாலும் சரி, இந்த 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 பண்டிகை நாட்களிலே தெய்வ ஜனத்திற்கு ஒரு மெய்யான மகிமை, ஒரு மெய்யான மகிமை அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல், ஆமீன், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மேல், கர்த்தருடைய ஆலயத்தின் மேலெல்லாம் ஆமீன் ஆமீன் அளவு கடங்காத மகிமை இறங்கி வந்தது போல இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஜனத்தை தொடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு என்ன செய்யக்கூடாது? அப்ப ஸ்தோத்திரம் பண்ணலன்னா என்னது மூடிரும்? நிறைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன மொத்த பூமியை என்னது மூடி வச்சிருக்கிறது? இருள் அல்ல. இருளுக்கு அடுத்தது என்னது? காரிருள். என்ன செய்யணும்னு ஒண்ணுமே தெரியாது.
மொத்தமா நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு பயங்கரமான இருட்டுக்குள்ள விட்டா என்ன நடக்கும்? எங்க போகணும்னே? இதுதான் வாழ்க்கை. ஆனா இதுல இருந்துட்டு நீங்க என்ன செய்ய தொடங்கணும்? ஸ்தோத்திரம் பண்ணினா போதும். அல்ல ஸ்தோத்திரம் சும்மா அல்ல, ஊழியர்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஏவுதல கொடுத்து ஸ்தோத்திர ஆராதனைகளை ஆண்டவர் வைக்க சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திர ஆராதனை வச்சு தெய்வ சபை ஸ்தோத்திரம் பண்ணும் போது தேவன் மகிமைப்பட தொடங்குவார். தேவன் மகிமைப்பட பட பட அவர் பார்க்கும்போது இந்த பூமியில இருளுக்கு மத்தியிலே நம்ம வாழ்றதுன்னு அவருக்கு தெரியும். நம்ம வாழுகிற இருள் நம்மை மூடாதபடிக்கு அந்த இருளுக்கு மத்தியிலே நம்மை நடத்துவதற்காக அந்த மகிமையை திரும்ப நமக்கு கொஞ்சம் தருவார். தரும்போது இந்த மகிமை பாருங்கள், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் என்ன செய்வார்? உதிப்பார். அவருடைய மகிமை என்ன செய்யும்? நம்மேல் காணப்படும். இப்ப இந்த மகிமை பாருங்கள் திரும்ப நம்மேல் வெளிப்படும் போது நம்மில் இருக்கிற இருள்கள் சிலது என்ன செய்ய தொடங்கும்? இருள் அப்படின்னா நிறைய வியாக்கியானம் உண்டு. சமயம் அனுமதித்தால் 1-2 காரியத்தை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு போகிறேன். பிரசங்கினுடைய புஸ்தகத்தை நீங்க திருப்புவீங்கன்னா அதனுடைய 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை சீக்கிரம் படிங்க. பிரசங்கினுடைய புஸ்தகம் 5:17. அவன் தன் நாட்களிலெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். என்ன அடைகிறான்? அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், தன்னுடைய ஆயுசு நாள் முழுவதும் எங்கிருந்துட்டே புசிக்கிறானாம்? இருளுக்குள்ளே புசிக்கிறானாம். இருளுக்குள்ளே புசித்து 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 அவனுடைய வாழ்நாள் முழுவதும் என்னது கிடைக்கிறது? சலிப்பு. சொல்லு பாப்பா, என்னது கிடைக்குது? சலிப்பு. சலிப்பு மட்டுமல்ல, மூணாவது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவனை சந்திக்கின்ற மேன்மையான சந்திப்பு என்ன சந்திப்புவாம்? நோய். என்னது சந்திக்கிறதாம்? நோய். இன்றைக்கு மனிதனுக்கு சவால் விடுகின்ற ஒன்றாக்கு என்னது? நோய். என்ன சாப்பிட்டாலும் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஏன்னா சாப்பிடுறது எல்லாமே எங்க தான் சாப்பிடுறானா? இருளுக்குள்ளதான் சாப்பிடுறானா? ஏன்னா இருள் என்ன செய்து? மொத்தமும் மூடி வச்சிருக்கு. காரிருள் மொத்தமும் மூடி வச்சிருக்கு. அவன் தன் ஆயுசு நாளெல்லாம் அப்படின்னா இருளுக்கு ஒரு அடையாளமாக்கும். பிரச்சனை உள்ள ஒரு வாழ்க்கை. சோதர அல்லேலூயா. எதெடுத்தாலும் பிரச்சனை. பாருங்க, ஆகாரத்துல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை. அதாவது சொல்றாங்க இல்லையா, சிலர் வாழ்றதுக்கே பிடிக்கல, சலிச்சு போச்சு. சலிப்புன்னா என்னது? வெறுத்த வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? வாழ்க்கை என்ன செய்து போச்சு? வெறுத்து போச்சு. இதுவா வாழ்க்கை? இப்படியா இருக்கும் வாழ்க்கை? காலம் முழுவதும் நோயா? வாழ்நாள் முழுவதும் நோயிலா வாழ வேண்டும்? காலம் முழுவதும் இப்படி சஞ்சலமா, வருத்தமா? தெய்வ பிள்ளைகளே, இருள் மூடி இருக்கிறதனுடைய அடையாளத்தை சொல்லுகிறேன். நாம் இருளுக்குள் இருக்கிறோமா என்பதை நீங்கள் புரியணும். வருத்தமா, சஞ்சலமா, கையின் பிரயாசத்திலும் புசிப்பிலும் குடிப்பிலும் சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? சரீரத்தில் நோயா, வியாதியா, பலவீனமா, கஷ்டமா? இதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதோ இருள் பூமியை. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதோ மனுஷன் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறான். இதோ மனுஷன் நோயுள்ளவனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். இதோ மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் வருத்தத்துக்குரியதாய் அவன் வாழுகிற ஆயுசு காலம் முழுவதும் புசித்து 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 வாழ்க்கையில் சஞ்சலத்தையும் நோயையும் அடைந்து கொண்டிருக்கிறான். இது மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா மாறும். மாறுவதற்கான வழியாக நான் சொல்றேன். என்ன தெரியுமா? இங்கிருந்து ஸ்தோத்திரம் மட்டும் எழும்பினா போதும். ஏன்னா ஸ்தோத்திரத்தினால் தெய்வம் மகிமைப்படுவார். தேவ மகிமை திரும்ப அந்த மகிமையாக்கும். இருளிலிருந்து காப்பாற்ற, நம்மை விடுவிப்பதற்காக அந்த மகிமை நம்மேல் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபர் மேலும், ஒவ்வொரு தனிப்பட்டவர்கள் மேலும் இந்த மகிமை வெளிப்படும் போது அப்பொழுது வியாதி, பலவீனங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள் என்று சொல்லுகிற இருள் நீங்கள் இந்த ராத்திரி வேளை விசுவாசித்தார், யாராகிலும் இந்த கூட்டத்துக்குள்ளே நோய்வாய்ப்பட்டவர்களாய் வந்திருந்தார், வியாதிப்பட்டவர்களாய் வந்திருந்தார், பலவீனப்பட்ட
பெற்றவர்களாய் வந்திருந்தால் இப்பொழுது இந்த ராத்திரி நீங்க நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. உங்க நோய் மாறும், உங்க பலவீனம் மாறும், உங்க போராட்டம் மாறும், உங்க அந்தகாரங்கள் மாறும், உங்க கிரியைகள் மாறும். சொல்லுங்க, ஆண்டவரே, என் சிரஸ்ல போராடுகிற பிரச்சனை, என் தோல்ல போராடுகிற பிரச்சனை, என் நரம்புல போராடுகிற பிரச்சனை, என் எலும்புல போராடுகிற பிரச்சனை, என் சதையில போராடுகிற பிரச்சனை, என் சரீரத்தினுடைய உள்ளம் புறம்பும் போராடுகிற பிரச்சனை, இப்படி காலம் முழுவதும் ஆமென் நோய் உள்ள ஒரு இருளுக்குள் வாழ்வதற்கல்ல, இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வர கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கும். Praise the Lord. Hallelujah. என் ஆத்துமாவே நீ என்ன செய்தால் போதும், கர்த்தரை ஸ்தோத்தரித்துட்டே இருக்கணும். இன்னும் ஸ்தோத்திரம் நிறைவேற டச் பண்ணவே இல்லை. ஆமென். சோத்திரத்தினால நிரம்பணும் சபை. பிரசங்கம் நாங்க பண்ணிட்டே இருப்போம், உங்க வாய் சோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க சோத்திரம் பண்ணும் போதாக்கும் தேவன் மகிமைப்படுகிறது. தேவன் மகிமைப்படும் போதாக்கும் அந்த மகிமையாக்கும் நம்மேல் வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்மேல் வெளிப்படும் போது நோய் என்கிற இருள் நம்மை விட்டு மாறும். நம்ம விட்டல்ல, நம்ம சரீரத்தை விட்டு மாறும். நம்ம சரீரத்தை விட்டல்ல, நம்ம குடும்பத்தை விட்டு மாறும். நம்ம பிள்ளைகளை விட்டு மாறும். இன்னைக்கு உலகம் முழுவதுமாக கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் சம்பவிக்கிற பலவிதமான நோய்கள், எந்த நோயாயிருந்தாலும் சரி, ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் சுகமுண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை தெய்வ மகிமை வெளிப்படும் போது எப்பேற்பட்ட நோய்களும் மாறும். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல யாருண்டு? நான் அதை நம்புகிறேன், நான் அதை நம்புகிறேன். இந்த கூட்டம் முடிந்து நான் போகும்போது நான் சுகமுள்ளவனாய் போவேன். இப்பொழுது நான் சுகமில்லாதவனாய் வந்திருக்கலாம், சோர்ந்து வந்திருக்கலாம், தளர்ந்து வந்திருக்கலாம். இந்த ராத்திரி வேளையிலே இந்த பிரசங்க இடத்தில் நின்று கொண்டு கர்த்தருடைய ஆவியினால் விழித்து சொல்லுகிறோம், உங்க சரீரத்தில் இருக்கிற போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ரபா லகதா ரகதே அபரகதல மனக துனிக ரகதினியா அஷ்ட ரபா லகதனா எப்பேற்பட்ட நோய்களையும் ஆமென் எப்பேற்பட்ட இருள்களையும் அகற்றுகிற ஒரு தெய்வ மகிமை ஸ்தோத்திரத்துக்கு இருக்கிறது. அந்த ஸ்தோத்திரத்தினால் தெய்வ மகிமை வெளிப்படும். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இருள் என்று சொன்னால் நோயும் சமாதானமற்ற புசிப்பும் சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு மனிதன் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்ன தெரியுமா? சஞ்சலமும் சமாதானமற்ற புசிப்பும் குடிப்பும், சரீரத்தில் நோய் உள்ள வாழ்க்கை. உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நோயற்ற வாழ்வே. நீங்க சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நோயில்லாம வாழத்தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? ஒரு விதத்தில் பரீட்சை உண்டு. அவன் நம்மை புடமிடுவார். அதை நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக நீங்க எத்தனை உபவாசம் பண்ணாலும் அது மாறி போகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது முள்ளு, அது தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் வைத்திருக்கிற முள்ளு, அது இருக்கும். அது அல்ல சொல்றது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரத்தினால் பாருங்கள், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் அவருக்கு இந்த ஸ்தோத்திரம் பண்ண யார் மகிமைப்பட்டது? தேவன். இந்த தேவனை மகிமைப்படுத்துகிறதுனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்று கேட்பீர்களே. ஆனால் ஏனென்றால் இந்த மகிமைத்தான் இருள் நிறைந்த உலகத்தில் யார் மேல் வெளிப்படும்? நம்மேல் வெளிப்படும். சொல்ல பாப்பா, யார் மேல் வெளிப்படும்? கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை உன்மேல் என்ன செய்யும்? அப்ப பாருங்கள், இந்த வெளிச்சம் நம்மேல் வெளிப்படும் போது நம்மில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சரீர சம்பந்தப்பட்ட, ஆவி சம்பந்தப்பட்ட, ஆத்ம சம்பந்தப்பட்ட, குடும்ப சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் இந்த மகிமை வெளிப்பட்டால் போதும். அதனால ஸ்தோத்திரத்தை ஒரு நாளும் மறக்க கூடாது. எப்பொழுதும் தெய்வ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எபேசியர் நிருப புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் திருப்புவீர்களே ஆனால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் 5:20 வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை என்ன செய்துட்டே இருக்கணுமா? அப்ப எப்பொழுதும் வேத புத்தகத்தில் படிச்சா எப்பொழுதும் செய்ய வேண்டிய நிறைய காரியம் இருக்கிறது. எப்பொழுதும் செய்யணும், எப்பொழுதும். அப்ப எப்பொழுதும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன காரியம் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் தேவனை என்ன செய்யணும்? சோத்திரம் வரலையே.
கையை வைத்து நல்ல சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். சரி, இந்த ரிவைவல் இப்போ நிக்குமா, இனி தொடருமா? என்ன வசனம் என்ன சொல்லு? எப்பொழுது என்ன செய்யணுமா? அப்ப சோத்திரம் நீ நிக்குமா நிக்காதா? நின்னு போச்சே. பின்னால அந்த தீ பற்றல. இன்னும் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் நல்ல கைகளை தட்டி சோத்திரம் பண்ணி பார்ப்போம். சோத்திரம் சோத்திரம். மகிமை வெளிப்படும், மகிமை வெளிப்படும். மகிமை மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஆமீன். ஸ்தோத்திரத்தினால பெருகுகிற மகிமை. உரா பகா ரக தன கட ரக தனோ அந்த ரபலக ஷத்தரபலக ஜுடபனக தன. சோத்திரம் 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 சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், ஆமீன். கர்த்தருடைய மகிமை திரும்ப நம்மேல் உதிக்கும் போது இருள் மாறி போகிறது. ஒன்றாவது மாறுகிற இருளுக்கு பேராக்கும் ஆமீன் நோய் உள்ள வாழ்வு, சஞ்சல நிறைந்த வாழ்வு, சமாதானமற்ற புசிப்பு குடிப்பெல்லாம் நம்மை விட்டு என்ன செய்யும்? மாறும். என்ன கர்த்தருடைய மகிமை வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அந்த இருளின் மத்தியில் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்ப இருள் அந்த இடத்தில் பற்றவே பற்றாது. சோதர அல்லேலூயா. ஆமீன். இரண்டாவது இருளின் அடையாளம் என்ன தெரியுமா? இருளின் அடையாளம் இரண்டாவது என்ன அடையாளம்? ஆமீன். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போ இருளின் இரண்டாவது அடையாளம் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றபோது அங்கு என்ன உதித்ததாம்? வெளிச்சம். பாருங்கள், அப்படின்னா வெளிச்சம் இல்லாத இரண்டாவது இடம் இருள். அப்படி என்று சொல்லுகிற இரண்டாவது இடம் என்ன அப்படின்னா சிறைப்படுத்துவது. சொல்லுங்க பாப்போம். என்னது? சிறைப்படுத்தி வைப்பது. ஆமீன். செயல்பட விடாதபடிக்கு, முன்னேற விடாதபடிக்கு. ஆமீன். இதுக்கு இந்த இருளுக்கு வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. இந்த இருள் இப்ப யாரை பிடிச்சு எந்த நபரை இந்த இருட்டுக்குள்ள கொண்டு அடைச்சிருக்கு தெரியுமா? பேதுருவை. அல்லேலூயா. பேதுருன்னா நம்ம இப்ப உங்களுக்கு சொல்லித்தர நேரம் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. பேதுருன்னா சாதாரண விஷயம் இல்ல. பேதுருன்னா அதுக்கு பேர் தான் சபை. அல்லேலூயா. ஆமீன். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மேலும் பேதுருவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த கல்லின் மேல் அல்லேலூயா நீ ஒரு பெட்ரா. அப்படின்னா ஒரு பெரிய பாறை. நீ சாதாரணப்பட்டவன் அல்ல, நீ ஒரு பெரிய பாறை. நமக்கு கல்லுன்னு இருக்கிறது வேத பண்டிதர்கள் அபிப்பிராயப்படுகிறதுனா அது ஒரு பெரிய பாறை. அது ஒரு நாளும் அசையக்கூடாதது. நல்ல உறுதித்தன்மை உள்ளது, ஸ்திரத்தன்மை உள்ளது. ஆமீன். எந்த காற்றோ எந்த மழையோ, அதாவது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிற்கக்கூடிய உறுதி வாய்ந்த சக்தி வாய்ந்த ஆமீன் அப்போஸ்தலன். அல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் உன்னை என்ன செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்றவன். இப்ப வாக்குத்தத்தம் பெற்றவனை இருள் என்ன செய்து வைத்திருக்கிறது? மூடி வைத்திருக்கிறது. தான் முன்னும் பின்னும் வலதோ இடதோ போக முடியாது, கண்டறியாது. பக்கத்தில் 2 காவலர்கள், வகுப்புக்கு 4 காவலர்கள், ஆக 16 18 காவலர்கள். ஆமீன். பிசாசு ஒருத்தனை சந்திக்க தொடங்கினான்னா அவன் தனிமையா சந்திக்க மாட்டான், ஒரு கூட்டமா பிசாசு சந்திக்கும். ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணுக்கு அது தெரியாது. ஆமீன். எருசலேமே உன் கண்ணுக்கு தெரியாது. இப்ப சத்துருவல்ல உன்னை சூழ மதில் போட்டு சத்துருக்கை அநேகம் பேர் சேர்ந்து உன்னை சூழ மதில் போட்டு உன்னை ஒரு பக்கத்தில் அல்ல, உன்னை 2 பக்கத்தில் அல்ல, உன்னை எந்த பக்கத்திலும் நெருக்கி ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு உன்னை இடிக்கிறதற்காக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னது போல இந்த வாக்குத்தத்தம் உள்ள இந்த தெய்வ பக்தனை பாருங்கள். இந்த மனுஷனை கொண்டு
கொண்டாக்கும். ஆண்டவர் சபைக்கு அஸ்திவாரம் போட்டு இந்த மனிதர்களை கொண்டாக்கும். ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்தவர்களை இப்பொழுது இருள் மூடி வைக்கலாம் என்று நினைக்கும் போது இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், எந்த சிறை உங்களை பிடித்திருந்தாலும், எந்த சிறைகளாய் உங்களை கைதிகளாய் வைத்திருந்தாலும், உங்க நாவில ஸ்தோத்திரம் எழும்புனா இந்த ஸ்தோத்திரம் தெய்வத்தை மகிமைப்படுத்தி அந்த மகிமை திரும்ப உங்களை சந்திக்கும். ஆமென், ஆமென், ஆமென். சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். சிறைச்சாலையிலே பேதுரு காக்கப்பட்டிருக்கிறான். அது ஒரு இருண்ட இடம், அது ஒரு இருட்டான இடம். ஆனால் பின்னால ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன், பரலோகத்தின் தூதன் அந்த இடத்துல இறங்கி வந்தபோது அங்க வெளிச்சம் உதித்ததுன்னா, இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையிலே தெய்வ மகிமை, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒருவனுக்காக தேவ மகிமை அவர்களை தேடி வரும், அவர்கள் குடும்பத்தில் வரும். எந்த இடத்தில், எந்த பகுதியில், எந்த சூழ்நிலையில், எப்பேற்பட்ட தருணத்தில், எந்த சிறைகள் நம்மை சிறைப்படுத்தினாலும் இன்னைக்கு விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து இன்னைக்கு சிறைகள் இருந்து ஒரு விடுதலை உண்டு. எந்த சிறை அடிமைப்படுத்தினாலும் ஷக்கா ரபா லகா அம்மா ரகா தனா சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணினாலே போதும். நல்ல ஸ்தோத்திரம் எழும்பட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்ன ஸ்தோத்திரத்தினால தெய்வ மகிமைப்படுகிறான். அந்த தேவ மகிமை மனிதனை தேடி வருது. இருளில் மனுஷனை மூடாமல், இருள் மேல் சிறைகளுக்குள்ளே அடிமைப்படுத்தாமல். ஆமீன். பேதுருவே, நீ சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவன் அல்ல. பேதுருவே, நீ கட்டப்பட்டு இருக்க வேண்டியவன் அல்ல. நீ சிறை கைதியா இருக்க வேண்டியவன் அல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறான், சாத்தான் உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான், சாத்தான் உன்னை கட்டி வைத்திருக்கிறான். ஆமீன். சாத்தான் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்னைக்கு உங்க மேல அந்த வெளிச்சம் உதிக்கணும். நல்ல ஆராதிங்க, ஆராதிங்க. ஒரு நிமிஷம். இன்னைக்கு சிலரை கர்த்தர் விடுவிக்க போகிறார். கட்டுகளை அவிழ்க்க போகிறார், கட்டுகளை அவிழ்க்க போகிறார். சாத்தான் 18 ஆண்டுகளாக ஒரு சிறு சகோதரியை, ஆபிரகாமின் குமாரத்தியை கட்டி வைத்திருந்தானோ, இயேசு அவளை அந்த கட்டிலிருந்து அவிழ்த்தது உண்மையானோ, இன்னைக்கு சிறையில் கட்டி இருக்கிற கட்டுகள் சில வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளைகளை, சில வாக்குத்தத்தம் உள்ள குடும்பத்தை, சில வாக்குத்தத்தம் பெற்ற ஊழியர்களை அடிமைப்படுத்தி வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடமாட்டேன். இனி உன்னை ஊழியத்தில் எழும்ப விடமாட்டேன். இனி உன்னை முன்னேற விடமாட்டேன். இன்னைக்கு கட்டுகள் உடையும். இன்னைக்கு அந்த சிறை கட்டுகள் உடையும். ஷபா ரபா லபா. கர்த்தருடைய தூதன் மகிமையாய் இறங்கி வந்தபோது அந்த அறைக்குள் வெளிச்சம் உதித்தது. அந்த அறைக்குள் இருட்டு மாறத்தக்கதாக இருள் மாறுது, இருள் மாறுது. கையை தட்டி நல்ல நாவை திறந்து விசுவாசம் உண்டுன்னா சகோதரர்கள் எல்லாரும், ஐயாமார் எல்லாரும் நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பேற்பட்ட சிறைகளிலிருந்து விடுவிக்க தெய்வத்தால் முடியும், முடியும், முடியும். நல்ல கைகளை தட்டி நாவுகளை திறந்து ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணுவதனுடைய நோக்கம் தெய்வத்தை மகிமைப்படுத்துவது. தெய்வத்தை மகிமைப்படுத்தும் போது தெய்வம் சும்மா இருக்க மாட்டார். தேவனை மகிமைப்படுத்துகிற ஒருவனையும் பார்த்து கொண்டு தெய்வம் மௌனமா இருக்க மாட்டார். அவர் பார்க்கும்போது இந்த பூமியில் நம்மளை பார்ப்பார். பூமியில் மொத்தமும் இருளும் காரிருளும் மூடி வரும்போது என் பிள்ளை அந்த இருள் தொடக்கூடாது என்பதற்காக அந்த மகிமையை திரும்ப நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்போதாக்கு நமக்கு விடுதலைகள் உண்டாகும். அந்த மகிமை நம்மை திரும்ப சந்திக்கும் போதாக்கும் சிறைகளிலிருந்து நம்மளை கர்த்தர் விடுதலைக்குள்ள கொண்டு வருகிறது. ஆமீன். யாரும் கட்டி வைக்கப்படுவது தெய்வத்துக்கு விருப்பம் இல்லை. நல்ல வாக்குத்தத்தம் பெற்றவர்களை அடுத்த கட்டத்தில் முன்னேற விடாதபடிக்கு, அடுத்த ஸ்டெப்ல போக விடாதபடிக்கு எத்தனையோ பேரை இன்றைக்கு சாத்தான் சிறைபிடித்து வைத்திருக்கலாம். ஏரோது போன்ற சத்துருக்கள் சிறைபிடித்து வைத்திருக்கலாம். நீங்கள் அதை கண்டு பயப்பட வேண்டாம். உங்கள் இருதயம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இப்படி வந்துட்டே, என் வாழ்க்கையில் இப்படி வந்துட்டே, நான் வெட்கப்பட வேண்டியது வந்துட்டே, நான் இனி செயல்பட முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை மாறிவிட்டதே, வருத்தப்படண்டா. இந்த 21வது ஸ்தோத்திர கூட்டத்தில் கர்த்தர்
உங்களை சிறைகளிலிருந்து விடுவிக்கிறார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? இது சாதாரணமாய் கர்த்தர் சொல்லுகிறதல்ல, இது கர்த்தர் நிஜமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்பதை உறுதியாய் சொல்லுகிறார். இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் விடுதலையோடு விசுவாசத்தோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தெய்வத்தை மகிமைப்படுத்துவீர்களானால், ஆமென், ஊழியத்தை சிறைப்படுத்த ஒரு வல்லமையால முடியாது, ஊழியக்காரர்களை சிறைப்படுத்த ஒரு வல்லமையால முடியாது. ஏரோதுவே உன்னால முடியாது, ஏரோதுவே உன்னால முடியாது. நீதான் ஆமென் திரும்ப தண்டனையை பெறப்போற. நல்ல விடுதலையோடு ஆராதிங்க. எந்த வல்லமை உங்களை சிறைப்படுத்துச்சோ அந்த வல்லமை ஆமென் புழு புழுத்து சாக போகிறது. அந்த ஏரோதிய வல்லமை அழிந்து போகும். நல்ல கையை தட்டி ஆராதிச்சா, நல்ல கையை தட்டி ஆராதிச்சா இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை ஷெகே நெகே ரிதா கடா ஷெக்கினா 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 அந்த தெய்வ மகிமை கர்த்தருடைய ஜனத்தை தொடும். ஓ ரே 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 ரே. வெக்கப்படாதீங்க. சோத்திரம் எழும்பட்டும், சோத்திரம் எழும்பட்டும், சோத்திரம் எழும்பட்டும். நான் என் கண்ணால பார்க்கிறேன், என் ஆவிக்குரிய கண்ணால பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இங்கிருந்து ஸ்தோத்திரம் புறப்பட 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 பரலோக மகிமைப்பட்டு கொண்டு அந்த பரலோக மகிமை தேவ ஜனத்தின் மேல் காணப்படும். தேவ ஜனத்தின் மேல் காணப்படும். இருள் மூடுகிறது. ஆமென். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உன்மேல், உங்க மேல தான் பிரதர், உங்க மேல தான் சிஸ்டர், உங்க மேல தான், உங்க குடும்பத்துல தான், உங்க மேல தான் அந்த மகிமை காணப்படுது. உங்க மேல தான், உங்க மேல தான் ஷபா ரபா லபா ரபா அந்த மகிமை, அந்த மகிமை, அந்த மகிமை, அந்த மகிமை, அந்த மகிமை ரிகா பால பர கட ரகதன அளவற்ற தெய்வ வல்லமை, அளவற்ற தெய்வ வல்லமை, அளவற்ற தெய்வ மகிமை, அளவற்ற தெய்வ மகிமை உடபா ரகத ரகத லகத உடபக ரகதனோ. சிறைப்படுத்தின இருள் ஓடுது, சிறைப்படுத்தின இருள் ஓடுது, சிறைப்படுத்தின இருள் ஓடுது. வெளிச்சம் உதிக்குது. சோத்ரோ 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 பல 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 கத்துர பல 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 உஷ்ர பல 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 உடப லகத ரகத லகத நிகத ரகதனா அந்த ரக பௌல ரகதனா கட ரகதனா. இருளே, இருளை பார்த்து சொல்லுங்க, இருளே நீ சிறைப்படுத்த முடியாது. ஏரோதே நீ அடக்கி வைக்க முடியாது. ஆமென். வாக்குத்தத்தம் உள்ளவனை எந்த வல்லமை அடக்க முடியாது. ஏனென்றால் அவனுக்காக மகிமை புறப்பட்டு வரும். தேவ தூதன் வருவான். அறைக்குள்ள வெளிச்சம் உதிக்கும், அறைக்குள்ள வெளிச்சம் உதிக்கும். இருண்ட இடத்துல வெளிச்சம் உதிக்கும். சங்கிலி தானா விழும், சங்கிலி தானா விழும், சங்கிலி தானா விழும். கட்டுகள் தானா உடையும். ஷகா ரகா டலா கடா கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜனத்தை கட்டி இருக்கிற சங்கிலிகள், ஜனத்தை கட்டி இருக்கிற சங்கிலிகள் தானாய் விழட்டும், தானாய் விழட்டும். கர்த்தருடைய வல்லமை. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Oda bala 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 shakara bala gadara shandara gadano.
Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் பண்ண 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 தேவன் மகிமைப்படுவார். தேவ மகிமை பெருக 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 அந்த மகிமை நமக்கு வெளிப்படும். இந்த மகிமை நம்ம வெளிப்படும் போது சிறைகளிலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. 3 இருள் எதற்கு அடையாளம் அப்படி என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 4:15 வாசியுங்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. சோத்தர் அல்லேலூயா. இருளின் 3வது அடையாளம் என்ன தெரியுமா? மரணம். இருளின் 3வது அடையாளம் என்னது? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால். அல்லேலூயா. பைக்கில் போகும்போது ஆமீன் கொல்ல பார்ப்பான், காரில் போகும்போது கொல்ல பார்ப்பான், வீட்டில் நடந்து திரியும் போது கொல்ல பார்ப்பான், கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கொல்ல பார்ப்பான். சோத்திர அல்லேலூயா. இதையாக்கு நான் சொன்னது, இந்த நிமிஷம் கூட எத்தனையோ பேர் புலம்பிக் கொண்டிருக்கும் போது நம்ம இங்க என்ன செய்யறோம் தெரியுமா? தேவன் அருளிய சொல்லி முடியாத சோத்திர அல்லேலூயா. இந்த கலிலியாவில் ஒரு நாள் பாருங்கள், இயேசுவுக்கே நிற்க முடியவில்லை. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆமீன் அந்த ஆமீன் குழந்தையை இந்த கலிலியாவுக்குள் கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் இந்த கலிலியாவுக்குள் இயேசுவை கூட கொல்லுவதற்காய் ஒரு நாள் மரண ஆயுதம் தேடினது. சோத்திர அல்லேலூயா. தேவதூதன் சொன்னான், இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு நீ எங்க ஓடிரு, எகிப்துக்கு போய்விடு. ஏனென்றால் மரணம் உலாவிக் கொண்டிருந்தது. ஏன்னா கலிலியா அப்படின்னு சொன்னாலே மரண இருள். அதே மரண இருளுக்குள்ள இப்ப 30 வருஷம் தாண்டி, அல்லேலூயா, 30 வருஷம் தாண்டி அதே புறஜாதி ஆகிய கலிலியாவுக்குள் அந்த இயேசு நடந்து வர ஆரம்பித்தார். அன்னைக்கு இந்த இருள் அங்க வாழ விடல. அன்னைக்கு அந்த இருள் உன்னை கொல்லுவேன், இந்த கலிலியாவுக்குள்ள இருந்தா உன்னை அழிப்பேன், இந்த கலிலியாவுக்குள்ள இருந்தா உன்னை பிறப்பிலேயே கொன்று போடுவேன், உன்னை வாழ விட மாட்டேன், உன் குடும்பத்தை அழிப்பேன், உன் தலைமுறை அழிப்பேன் அப்படி சொன்ன அதே கலிலியாவுக்குள் இயேசு வந்து வாசம் பண்ண தொடங்கினார். அந்த கலிலியாவுக்குள் மரண இருளுக்குள் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு சில குடும்பத்தின் மேல விழுந்து கிடக்கிற மரணம், சில பிள்ளைகளுக்கு மேல விழுந்து கிடக்கிற மரணம், சில வாலிபர்களை கொல்ல ஆமீன் விழுந்து கிடக்கிற மரணம். ஆமீன் எபிரேயர் 2:14-15 வசனம். ஆமீன் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு ஆமீன் இன்றைக்கு சோத்திரம் பண்ண 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 மரணத்தின் ஆவிகள் ஆமீன் குடும்பத்தில் போராடுகிற மரணத்தின் ஆவி, பட்டணத்தில் போராடுகிற மரணத்தின் ஆவி, தேசத்தில் போராடுகிற மரணத்தின் ஆவி. எல்லாரும் ஸ்தோத்தரிக்க தொடங்கணும், எல்லாரும் ஸ்தோத்தரித்து ஆராதிக்க தொடங்கணும். ஆக்சிடென்ட் கொண்டு வந்து மரணம், பல விபத்தை கொண்டு வந்து மரணம், பல விதமான எண்ணத்தை கொண்டு வந்து மரணம், பல விதமான வழிகளை கொண்டு வந்து மரணம். இன்னைக்கு இன்னைக்கு அதுக்கு முடிவு. அந்த ரக ஷக ரப லகதனோ மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் வல்லமைகள், மரணத்தின் ஆவிகள், மரணத்தின் வல்லமைகள் இன்னைக்கு ஓடும். தெய்வத்தினுடைய மகிமை இறங்கும் போது, தெய்வ மகிமை இறங்கி வரும்போது எந்த மரண ஆவிகளும் அந்த மரண பயத்தில் இருக்கிறவங்க, அந்த மரண பயத்தில் இருக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த மரண பயம், பிள்ளைய நினைச்சா மரண பயம், குடும்பத்தை நினைச்சா மரண பயம், சில சொப்பனங்கள் மரணத்தை போன்ற சொப்பனங்கள் காணுகிற ஆமீன் மரித்து விடுவோம் என்கிற சொப்பனம் ஆமீன் அந்த மரண பயத்தை கொண்டு வருகிற வல்லமை உடா பகா ரகதனோ மரணத்தின் ஆவி நீங்குது, மரணத்தின் ஆவி ஓடுது, மரணத்தின் வல்லமை. சோத்தரித்தா போதும், சோத்தரித்தா போதும், உங்களை விடமாட்டேன், உங்க குடும்பத்தை விடமாட்டேன், உங்க குடும்பத்தை அழிப்பே. போராடுகிற மரண ஆவி உரா பலா ரிகதனோ உடபா லகதா வெளியேறு, 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 இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஆமென். ஷக்கினா இறங்குது, ஷக்கினா இறங்குது. மரண ஆவிகள், மரண ஆவிகள் அலறி ஓடுது, மரண ஆவிகள் அலறி ஓடுது, மரணத்தின் ஆவிகள் அலறி ஓடுது, மரணத்தின் ஆவிகள். இதோ மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம்.
Shege rege dele gede rege dele ude gede rege dele gada raga uda vaga raga dele gada raga dana அந்த raga பவுல raga dana எல்லாரும் ஸ்தோத்திரித்து நல்ல கையை தட்டி சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க மகிமைப்படுத்தினா தேவன் மகிமை பட அந்த மகிமை உங்களை தேடும். தேவ மகிமை வரும்போது மரணம் வெளிப்பட்டு ஓடும், மரணத்தின் வல்லமை ஓடும், மரணத்தின் போராட்டம் மாறும். Praise the Lord, 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 praise the Lord. Shudabalaga dudabalaga shabaraga da rigadiliga da ragatuna hamkarabalaga shagadanaga dulagadaga adara gadara gaduli garvunia attu raba laga dana anda raba laga shaka raba laga adu raga dana uda baga raga dano பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அது ஒரு ராத்திரி ஆமென் சிறைச்சாலை கதவு திறந்தது என்று சிறைச்சாலை அதிகாரி பட்டயத்தை உருவிக்கொண்டு தன்னைத்தானே கொலை செய்ய பார்க்கிறான். ஆமென் சத்தமிடுகிறார்கள், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே. விளக்க கொளுத்தி தேடி அவனுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தபோது அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, அந்த குடும்பம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது. நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே. மரணத்தை கொண்டு வருகிற ஆவியே, மரணத்தை கொண்டு வருகிற போராட்டமே, இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை சில குடும்பம் விடுவிக்கப்படணும். ரேபே லேகே தேனோ நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Shigarabalaga judabalaga dana shandaraga dana. Oh judabalabalabaka tudabalabalaba shakarabalabaria kamana rigada lagada ragada lagado rigame lagado amde rede riche rege bola reke tene atto roga bola reke deno shakaraba laga uda baga raga shandaraga dano. Praise the Lord, praise the Lord. ஒரு சின்ன நெருக்கம் வரண்டா நான் சாகணும், ஒரு சின்ன கடன் பாரம் வரண்டா நான் சாகணும், ஒரு சின்ன சலசலப்பு வரண்டா நான் சாகணும், ஒரு அன்பு குறைவுகள் வரண்டா நான் சாகணும். ஆமென். இதெல்லாம் எங்க யாரிடத்தில் வெளிப்பட்டதோ அதுக்கு பேராக்கும். அங்கெல்லாம் என்ன ஆவி போராடுகிறது? மரண ஆவிகள் போராடினது. எசேக்கியேல் 18:32 ஆண்டவர் பார்த்து சொன்னார், ஆமென், சாகிறவனுடைய சாவை நான். அல்லேலூயா. நமக்கென்று தெய்வம் அனுமதிக்கிற ஒரு நேரம் இல்லாமல் நம்ம விரும்புகிற ஒரு நாள் அல்ல நாம் தீர்மானம் எடுப்பது. அல்லேலூயா. ஆமென். நமக்கென்று தெய்வம் ஒரு நாளை அனுமதித்திருக்கிறார். அதை அன்றி யாராலும் விரும்பினால் அதற்கு பேராக்கும் மரண ஆவிகள். அல்லேலூயா. கடந்த நாட்களில் போன புதன்கிழமை ஒரு கிராமத்தில் சென்றிருந்தோம். அங்க போன உடனே அந்த ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர், இங்க இருக்கிற முக்கிய பிரச்சனை மரணம். என்னோட கூட வந்திருக்கிற ஒரு தம்பி இருக்கிறான், ஊழியத்துக்கு புதுசா ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறான். நேற்றைக்கு ராத்திரி வேளையில சொன்னான், பாஸ்டர், சென்னைக்கு எங்கேயாகலும் ஊழியத்துக்கு போவீங்களா? என்கிட்ட, என்னப்பா? அது எங்க ஃபேமிலி அங்க இருக்கிறது. ஒரு மாசத்துக்கு 2 மரணம் சம்பவிக்கிறது. 2 மரணம். அல்லேலூயா. அதனால சிலருக்கெல்லாம் இயேசுவினிடத்தில் வருவதற்கும் ஆமென் இயேசுவை சேவிக்கிறதற்கெல்லாம் அச்சமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அந்த கேம்புக்குள்ளால, அந்த இடத்துல, அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்துல, அந்த வீடுகளில் எங்கெல்லாம் தெய்வம் அனுமதிக்கிறதற்கு முன்பதாக இப்படிப்பட்டதான வாயின் வார்த்தைகள் யாரிடத்திலெல்லாம், எந்த குடும்பத்திலெல்லாம், எந்த தெருவில், எந்த வீதியில், எந்த சாலைகளில், எந்த ரோட்டோரங்களில் இந்த கிரியைகள் நடப்பிக்கப்படுகிறதோ அதை துரத்துவதற்கு தெய்வம் நம்மிடத்தில் தந்திருக்கிற ஒரு ஆயுதமாக்கும் ஸ்தோத்திரம் என்கிற ஒரு ஆயுதம். இந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு தெய்வ பிள்ளையினால் தெய்வம் மகிமைப்படுவார். தெய்வத்தை மகிமைப்படுத்துகிறவனை திரும்ப அந்த மகிமை அவர்களை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும். இருள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை மறக்கிறது. இருள் மூடி இருக்கிற உலகம், காரிருள் மூடி இருக்கிற உலகம். அன்பு தேவனுடைய மக்களே, நாம் வாழுகிற உலகம் ஆமென் பலவிதமான வியாதி என்கிற இருள். நாம் வாழுகிறதான இந்த உலகத்தில் பலவிதமான சிறை என்கிற இருள். நாம் வாழுகிற இந்த உலகத்தில் ஆமென் மனிதனை வாழுவதற்கு விடாதபடிக்கு மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று போராடுகிற
அவன் சிறு பருவத்தில் தானே நாசப்படுத்த வேண்டும் என்று போராடுகிற மரண இருளை கண்டு பயப்படுகிறதற்கல்ல நான் சொல்லுகிறது. மரண ஆவி போராடுகிற இடத்துல வெளிச்சம் உதிக்கணும். அந்த வெளிச்சம் உதிக்கணும்னா மகிமை வெளிப்படணும். மகிமை வெளிப்படணும்னா நமக்கு மௌனமா இருக்கிறது. நம்முடைய நாவுகள் மௌனமா இருக்கக்கூடாது. நம்முடைய நாவுகள் திறக்குமையானால் இந்த ராத்திரி ஒரு நிமிஷம் கூட கர்த்தருடைய ஆவியானவர் பாரப்படுத்துகிறார். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் நல்ல ஆவியில நிரம்பி ஆராதிங்க. அந்த மரணத்தின் கட்டுகள், அந்த மரணத்தின் வல்லமைகள், அந்த மரணத்தின் போராட்டங்கள், அந்த மரணத்தின் ஆவிகள் ரபா லகதா ரகதனா அந்த ரேபே லேக ஷக்க ரபா லகோ உடபகா ரகதனோ உடபல ரகதன சந்த ரகதனோ நல்ல விடுதலையோடு, நல்ல விடுதலையோடு இருள் இன்னைக்கு நீங்கி போகிறது. இந்த ஸ்தோத்திர ஆராதனையில, இந்த ஸ்தோத்திர ஆராதனையில, இந்த ஸ்தோத்திரம் முழு சபை ஸ்தோத்தரிக்க தொடங்கும் போது, முழு சபையும் கைதட்டி ஸ்தோத்தரிக்க தொடங்கும் போது, முழு சபையும் கைதட்டி ஸ்தோத்தரிக்க தொடங்கும் போது இன்னைக்கு சபைக்கு விடுதலை, இன்னைக்கு குடும்பத்துக்கு விடுதலை, இன்னைக்கு தேசத்துக்கு விடுதலை. ஏன்னா இன்னைக்கு இந்த இருள் நிறைந்த உலகத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுகிறது. ஆனால் உன்மேல் கர்த்தரின் மகிமை உதிக்கும். என்ன உதிக்கும்? தேவ ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். இந்த மகிமை உதிக்கும் போது நாலாவது என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா 60 அதனுடைய ஸ்தோத்திரம் 3 உங்கள் மேல வெளிப்படுகிற மகிமை அவர்களை கொண்டு வரும், அவர்களை கொண்டு வரும். ஷபா ரபா லபா ரகா. சபைக்கு இது ஒரு அறுவடை நாண்டு, சபைக்கு இது ஒரு அறுவடை நாண்டு. விசுவாசித்தால் தேவ மகிமை உண்டு, தேவ மகிமை வெளிப்படும். தேவ மகிமை வெளிப்பட்டால் வர வேண்டியவர்கள் எல்லாம் ரபா லகதா ரகதா அந்தே ரகதே ரகதோ ஷிடபலா ரிகபலா ஷக்க ரகதனோ அந்தே ரிகதே ரிக்கபௌரி அந்த ரகதினியோ. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. நீங்க வீட்டில் போய் தியானித்தா போதும். 5 அதே ஏசாயா 60ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. கேதாரின் நாடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமையினால் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. என் ஆலயம் என்ன செய்யப்படும்? ஸ்தோத்திரம் பண்ண 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 சும்மா இருக்கக்கூடாது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாரும் அப்படி எழும்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். இந்த ஸ்தோத்தரிக்க பண்டிகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், கேதாரின் நாடுகள் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதா என் பலிபீடத்தில் ஏறும். அப்படின்னா பிரசங்க பீடத்தில் ஆமென் நிக்க இன்னும் கர்த்தர் சிலரை எழுப்புவார். மகிமையின் ஆலயத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். சிலர் ஊழியத்துக்காக எழும்பப்படுவார்கள். என் பலிபீடத்தில் ஏறக்கூடியவர்களை கர்த்தர் கொண்டு வர எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மகிமையை வைத்து அந்த ஆலயத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். எல்லாரும் கைகளை தட்டி நாவுகளை திறந்து ஆமென். வாலிப தம்பிமார் எல்லாம் ஒப்பு கொடுக்கணும். சகோதர சகோதரிகள் ஒப்பு கொடுக்கணும். எல்லா நாவுகளை திறக்கணும். ஆலயம் மகிமைப்பட போகிறது. ஆலயம் மகிமைப்பட போகிறது. 21 ஆண்டுகளாய் கண்ட மகிமை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். என் ஆலயத்தை என்னுடைய மகிமையினால் மறுபடியும் மகிமைப்படுத்துவே, மகிமைப்படுத்துவே. ஆலயத்தை மகிமைப்படுத்துகிற இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய ஆலயம் மகிமைப்படுகிறது. தேவனுடைய ஆலயம், இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு ஆலயம். நம்ம கூடி இருக்கிறது ஆலயம். ஆமென். ஆலயம் மகிமையினால் மகிமைப்படும். உடா ரிகா டிடா ஷகத்தினா அடக தரக தலக டிடகா. எல்லாரும் கைகளை தட்டி ஒரு நிக்க முடியாத ஒரு வல்லமை தொட போகுது. ஒரு நிக்க முடியாத ஒரு வல்லமை. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்த மகிமை, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்த மகிமை. மோசேக்கு நிக்க முடியல, மோசேக்கு நிக்க முடியல. சில வல்லமை தொடும், சிலரால நிக்க முடியாது, சிலரால நிக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ரிசீவ் ரிசீவ் ரிசீவ்
receive, receive. Shaba raba laba. ஒரு மகிமை வல்லமை, சிலருக்கு நிற்க முடியாத வல்லமை. திடபாக்கா திலபாக்கா தினா ரிகா தினா உடபாக்கா துனாரியோ. மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவே, என்னுடைய மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவே. தெய்வ மகிமை. கர்த்தருடைய வல்லமை பின்னாடி பகுதியில கர்த்தருடைய வல்லமை, ஆண்கள் பகுதியில கர்த்தருடைய வல்லமை, ஆண்கள் பகுதியில கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை. என் ஆலயத்தை, என்னுடைய ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன், என்னுடைய ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன், என்னுடைய ஆலயம் மகிமைப்படும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். சோதரம் 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 சோதரோ சோதரம் சோதரம் சோதரோ சோதரம் 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 சோதரோ. வியாதிகள் மாறிக்கொண்டிருக்கிறது, பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, சிறைகள் மாறிக்கொண்டிருக்கிறது, சிறைகள் மாறிக்கொண்டிருக்கிறது, மரணத்தின் ஆவி மாறிக்கொண்டிருக்கிறது, மரணத்தின் ஆவி மாறிக்கொண்டிருக்கிறது. உதிக்கிற வெளிச்சத்தினிடத்தில் ராஜாக்கள் ஓடி வருவார்கள், ஆத்துமாக்கள் ஓடி வருவார்கள். மகிமையின் ஆலயம் மகிமைப்படும், மகிமைப்படும். பரலோக ஷக்கீனா மகிமை. கையை தட்டி நாவை திறந்து, சகோதரி சகோதரி நீ கலங்காதே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ மகிமைக்காக விட்டுக்கொடு, தேவ வல்லமைக்கு விட்டுக்கொடு. உடபக்க ரிபலக்க துடபக்க துனரக அதர கதல கதர கதுனியா. நிக்க முடியாத மகிமை, நிக்க முடியாத மகிமை, நிக்க முடியாத மகிமை. வானம் திறக்கப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும். இயேசுவே வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. உடபலக சந்தரகதலோ. ஹalleluya ஹalleluya. உடபலக சந்தரகதலோ. வானம் திறந்துமே வல்லாவியே, வந்திறங்கி வாரமே தந்தருளுமே. இப்போ வானம் திறந்துமே வல்லாவியே, வந்திறங்கி வாரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஆமென். அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. வேகத்திலே நான் வந்திறங்குவே, வேகமே ஒரு நாளில் வெளிப்படுவே. என்றுரைத்த தேவா ஏக திவ்யமூவா, இயேசுவே என் தேவா வேகம் வாருமே. என்றுரைத்த தேவா ஏக திவ்யமூவா, இயேசுவே என் தேவா வேகம் வாருமே. ஓ வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வாரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வாரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. இப்போ அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஆத்துமதாரம் தீர்க்க வாருமே, ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே. வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம், சொல்லரும் சந்தோஷம் உள்ளமுற்றுவே. வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம், சொல்லரும் சந்தோஷம் உள்ளமுற்றுமே. இப்போ வானம் திறந்துமே வல்ல வந்திறங்கி வாரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வாரமே தந்தருளுமே. அன்பினருள் ஆரியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி மாறியே வாருமே. பொங்கி பாடவே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வாரமே தந்தருளுமே. இப்போ வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வாரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. இப்போ அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ரகதே இக்கட்டாலகரோ
anagadaligado igare ridaro udaragadalarga shegidaro ori balagandala baudagaracharide ori paradari balavandala baudaride ori bana rigada ragado aturari balagandala baudavarando udabari sherede rigo மகிமை ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவ மகிமை தொடுவதாக ஷக்கினா மகிமை